எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் லவேரியா எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸான சாப்பாடு. இதுண்ட ஃபில்லிங்ஸ் செய்கிறதுக்கு நான் முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் தண்ணிக்கு 1/4 கப் கித்தூள் போட்டு கரைக்கிறேன். உங்களுக்கு கித்தூள் கிடைக்காட்டி சர்க்கரை கூட பாவிக்கலாம். இது நல்லா அமர்த்தி கரைச்சி உங்களுக்கு கித்தூளுக்கு மண் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இதை வடித்து எடுக்கலாம். இது நல்லா க்ளீனான கித்தூள் கிடைச்சபடியே நான் வடிக்கலை. எல்லாம் கரைஞ்ச பிறகு இதுக்கு 1/2 கப் தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறேன். தண்ணி பதம் போகும் மட்டும் நல்லா கிளறேன். இப்போ ஃபில்லிங் ரெடி ஆகிட்டு இனி நான் இடியப்பம் புளிய போகிறேன். இந்த இடியப்பத்துக்கு 1 கப் வெள்ளைப்பச்சை அரிசிமா, வறுத்த வெள்ளைப்பச்சை அரிசிமா எடுக்கணும். எடுத்து தேவையான அளவு உப்பும் போட்டு ஹாட் வாட்டர் விட்டு குழைக்க போகிறேன். அந்த ஹாட் வாட்டரை விட்டு குழைக்கிறதுக்கு முதல் அந்த ஹாட் வாட்டரை நான் 4-5 தரம் ஆற்றுறேன். ஆற்றினால் அந்த ஆவி கொஞ்சம் வெளியில் போச்சுதென்றால் இந்த இடியப்பம் புளிகிறது ஈஸியாக இருக்கும். அப்போ நான் அந்த ஆவி போன பிறகு அந்த தண்ணியை விட்டு இடியப்பத்துக்கு குழைக்கிறேன். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விடணும். நல்லா கிளறிட்டு இனி கையால் குழைச்சோம்னா எல்லாம் சேர்ந்து வடிவாக குழப்படும். வச்சுட்டு நான் இதுக்கு வாழை இலையில தான் புளிய போகிறேன். நீங்கள் பேக்கிங் ஷீட்டில் எண்ணத்தில் வேணுமென்றாலும் மடிக்கக்கூடிய மாதிரி எண்ணத்தில் இருந்தாலும் புளியலாம். வாழை இலையில் இடியப்பத்தை புளிஞ்சிட்டு இனி அந்த ஃபில்லிங்ஸை இதுக்க வைக்கிறேன். வச்சுட்டு அப்படியே அரைவாசியாக மடிக்கிறேன். மடிச்சுட்டு அந்த எட்ஜஸ் மூடு படாட்டி விரலால் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கு. இனி இதை ஸ்டீமரில் நான் வைக்க போகிறேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் புளிஞ்சு அந்த ஃபில்லிங்ஸை நடுவில் வச்சு மடிக்கிறேன். இதுக்கு 3 தான் மேக்ஸிமம் வைக்கலாம். அப்போ நான் இந்த 3ஐயும் முதல் ஸ்டீம் பண்ண போகிறேன். தண்ணி கொதிச்ச பிறகு ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை ஸ்டீம் பண்ணால் காணும். கன நேரம் ஸ்டீம் பண்ணாலும் அது ஹார்ட் ஆகிடும். செவன் மினிட்ஸுக்கு பிறகு இப்படி ரெடி ஆகிட்டுது. லவேரியா ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.